ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல மீன் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மீன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் ரத்தமாட்ட தெரியுது இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் வந்து அது வந்து நல்ல மீன். நீங்களே இந்த மாதிரி மீனெல்லாம் அவிக்கி பார்த்து வாங்க. கொலன்னு இருந்தால் அது கெட்டு போன மீன் இல்லை. இது வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலரில் இருந்தாலும் அது வந்து கெட்டு போன மீன். ரெட்டிஷாக இருக்கணும், அப்போ தான் வந்து அப்போ தான் கடலை பிடிச்ச மீன் அர்த்தம். சரி, இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். என்ன பண்ணணும் பண்ணுங்க. என்ன தெரியும் முடியும் இங்கே க்ளீன் பண்ணுறது காமிக்கவா. மொக்கசமையல சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு உரசினீங்கன்னா மீனோட அந்த சைடில் இருக்கிற செல் ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி மீன் மண் சட்டியில் உரசும் போது மீனோட சுவை இன்னுமே அதிகரிக்கும். மண் சட்டியிலே குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டு தடவை இந்த மாதிரி உப்பு போடாமல் உரசிட்டு மூணாவது தடவை வந்து உப்பு போட்டு உரசி வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா. இதெல்லாம் மண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி உரசிக்கோங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு உரசும்போது நமக்கு அந்த மீனோட ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. நல்லா குழம்பு வைக்கும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். எந்த மீன் வாங்கினாலுமே இந்த மாதிரி உப்பு போட்டு உரசிக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும் நமக்கு. நல்லா கல் உப்பு போட்டு உரசிட்டு 2-3 தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு மீன் க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டிலையே க்ளீன் பண்ணுங்கள். கடையில் கொடுத்து இதுக்காக 20-30 ரூபா நம்ம செலவு பண்ண தேவையில்லை. நம்மளே நம்ம கைப்பட க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா குழம்பும் நல்லா ருசியாக கிடைக்கும்.